ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், என்ன ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம்? காலங்கள், அதாவது டென்சஸ் இல்லையா? ஸோ டென்சஸ் அப்படிங்கும் போது காலங்கள்ன்ற அடிப்படையில நிகழ்காலத்துல கொடுக்குறோமா, இல்ல எதிர்காலத்துல பேசுறோமா, இல்ல இறந்த காலத்துல சொல்றோமா அப்படிங்கிறதா. ஸோ இந்த காலங்கள் அப்படின்னு வரும்போது டென்சஸ் பேஸ்ல எப்படி எல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதா. அந்த எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிற முறைகள் வந்து சொன்னா நமக்கு டென்சஸ்ல வந்து நமக்கு ஹைலைட்ஸா ப்ரெசென்ட்ல, பாஸ்ட்ல, ஃபியூச்சர்ல, கண்டினியூஸ்ல, இல்ல பெர்ஃபெக்ட்ல, அதுவும் இல்லாம பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு வரலாம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம் மேம், வாட் இஸ் நீடட் ஃபார் த டென்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரூல் தான். ரூல் கண்டிப்பா தேவை. ஓகே, ஒரு டென்ஸ் எழுதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அந்த டென்ஸினுடைய ரூலை ஹைலைட் பண்றவங்க யாரா இருப்பாங்கன்னா ஆக்ஷன் வேர்பா தான் இருப்பாங்க. ஆக்ஷன் வேர்ப் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வந்து அந்த சென்டென்ஸையே ஹைலைட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பார். ஓகே, அதாவது ஆக்ஷன் இஸ் ப்ரொவைடிங் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த சப்ஜெக்ட் அண்ட் த ஆப்ஜெக்ட். ஸோ எல்லா அந்த வாக்கியத்தையும் பேலன்சிங்காக எப்படி எடுத்துட்டு போகலாங்கிறத கொடுப்பாரு. ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கான டென்ஸ் என்ன ரூல், என்ன வேர்ப் ஃபார்ம், எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், எப்படி பேசலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் வந்து present continuous tense. It's the positive affirmation. So positive affirmation, நம்ம கிட்ட affirmation இருக்குல்ல, positive, negative and interrogatives, three kinds of affirmations இல்லையா? So நம்ம first positive எழுதிடலாம், அதுக்கப்புறம் நெகட்டிவ்ல ஃப்ரேம் பண்ண ஈஸியா இருக்கும். V1, V2, V3, V1 plus ing. So V1ங்கிறது which is indicating present, V2 வந்து past, V3 வந்து past participle. ஸோ ஒரு வேர்ப் ஃபார்ம்ன்றது இருக்கு. இதுல லேர்ன் அப்படிங்கிறதா. லேர்ன் அப்படிங்கிறது வந்து கற்றல். ஸோ இதே V2 and V3ல லேர்ன்ட், கற்றார் அப்படிங்கிறத சொல்லலாம். லேர்னிங் அடுத்தது V1 plus ing வந்து learning. learn, learned, learned, learning அப்படிங்கிறது verb is ready. இப்போ subject போலாம். IV, you, he, she, they, it. இவங்க எல்லாமே எங்க இருக்காங்க? சப்ஜெக்ட்ஸ்ல இருக்காங்க. ரூல் எழுத போறோம். யாருடைய ரூலு? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ரூலு. ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் am, are. ஸோ இவங்க இது எல்லாமே ரூல் பேஸ்ல இருக்கு. State at last you, இது எல்லாமே present and past formation. இப்போ சென்டென்ஸ் எழுதலாம். எக்ஸாம்பிள், he is learning. ஸோ லேர்னிங்னா என்னது? கத்துட்டு இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அவன் கத்துட்டு இருக்கான். என்ன கத்துட்டு இருக்கான் அப்படிங்கன்னா he is learning English. ஓ, அவன் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டிருக்கிறான்.
ஸோ இதுதான் நமக்கு என்ன வருது, ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல வருது. ஸோ ஹீ இஸ் லேர்னிங் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது. ஹீ இஸ் லேர்னிங் இங்கிலீஷ்னா அவன் அந்த இங்கிலீஷ் அந்த ஆங்கிலத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு கண்டினியூஸ் ஃபார்மேஷன்ல எழுதுறோம் இல்லையா. ஸோ அப்போ கண்டினியூஸ்ன்னும் போது அதுவும் எப்படி நிகழ்காலத்துல ப்ரெசென்ட்ல ஹீ இந்த இடத்துல வந்து நீங்க வி யூஸ் பண்ணி நாங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். யூ யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா அப்படிங்கிற மாதிரியும் நீங்க கேட்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம பேசலாம். ஸோ அப்போ கண்டினியூஸ் ஃபார்மேஷனுங்கிறது விச் இஸ் ரன்னிங் ஃபார்வர்ட் ஃபார் ஐஎன்ஜி. ஐஎன்ஜி தான் வெரி வெரி மேண்டேட்ரி. ஏன்னா கண்டினியூஸ்ங்கிறத இண்டிகேட் பண்றது ஐஎன்ஜி ஃபார்மேஷன் தான் நமக்கு கண்டினியூஸை இண்டிகேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா கூட V1 plus ஐஎன்ஜிங்கிறது இந்த இடத்துல லேர்னிங். ஸோ V1 நமக்கு இதுதான். ஸோ பிளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கிறது விச் இஸ் ப்ரொவைடிங். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த லேர்னிங் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது தான். சரிங்களா. ஸோ நீங்கள் எழுதும் போதுமே ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃபார்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுங்க. என்னென்ன ஒர்க் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு தெரியுமோ ரைட். லைக் மேம் எனக்கு இப்போ V1 plus ஐஎன்ஜி தானே தேவை, எதுக்காக நம்ம ரைட்டிங் V1 V2 V3 எல்லாம் எழுதுறோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3 ஃபார்ம்ஸ் தெரிஞ்சு அதுக்கப்புறம் 3rd 4th ஃபார்ம் போகிறது தான் ஈஸி. சரிங்களா. ஸோ அப்படி தெரியும் போது உங்களுக்கு வித்தியாசங்கள் கிடைக்கும். ஸோ அதனால கைண்ட்லி டூ ரைட் ஆல் த 3 ஃபார்ம்ஸ் அண்ட் கோ ஹெட் ஃபார் அ verb 1 plus ஐஎன்ஜி. அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே வாங்க, ரூலுக்கு வாங்க, சென்டென்ஸ் எழுதுவாங்க, ஃபார்மேஷன் பண்ணுங்க, தென் பேச பழகுங்க. அப்படிதான் பண்ணணும். சரிங்களா. ஸோ அதுதான் ஒரு ப்ராஸ்பெக்டா. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு உங்களுக்கான ரூல், உங்களுக்கான ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு உங்களுக்கான சென்டென்ஸ் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.